அன்பு நேயர்களே, லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அபிமானம் பெற்ற நிகழ்ச்சி சரிகமபா. சரிகமபா நிகழ்ச்சியில் எங்கள் ஊரவர் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். சபேசன் தான் ஒரு துரதிர்ஷ்டவாதி என்று மேடை முழுவதும் அழுது புலம்பி இன்று ஒரு வெற்றி கொடி நாட்டிலிருந்து அவருடைய பயணம் மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணமாக மாறி இருக்கின்றது. எங்களது ஊரவர், எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர், நாம் பிறந்த மண்ணின் மகிந்தனாக வந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை இதயபூர்வமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு முன்பதாக முன்னாள் அமைச்சர் அதாவுல் அவர்களும் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்திருந்தார். 2ஆம் இடம் பெற்றிருக்கின்றார் சரிகமபா நிகழ்ச்சியில். அவருக்கு நாம் எமது இதயம் பூர்ந்த வாழ்த்துக்களை இந்த மாவட்ட அம்பாறை மாவட்ட ரீதியாக நாம் மனதார இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை அவருக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். எங்கள் உறவர், எங்கள் பகுதியை சேர்ந்தவர், எங்கள் முன் வாழ்ந்து பிறந்தவர், எங்கள் முன் இருக்கின்றவர், எங்களுக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமை, எங்களது மாவட்டத்துக்கு பெருமை, எங்கள் ஊருக்கு பெருமை. எங்கள் ஊரை சேர்ந்த ஒருவன் இந்த அளவு தூரம் வெற்றி பெற்றின் என்பது அது ஒரு வரவேற்கும் விடயம். வாயார வாழ்த்துகிறோம், மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம், இதயம் நிறைந்து வாழ்த்துகிறோம். வாழ்க அவருடைய இந்த இசை பயணம். அவர் ஒரு பட்டதாரியா இருந்து இவ்வளவு தூரம் பயணித்து தான் ஒரு துரதிர்ஷ்டவாதி என்று அழுது புலம்பி ஜெயித்து காட்டியிருக்கின்றான். அவருடைய பயணத்திற்கு நாங்கள் முழு ஆதரவு வழங்குகின்றோம். ஒரு இந்திய சேனல் ஊடாகவும் நாம் பயணிக்கின்ற இந்த சேனல் ஊடாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் அவருக்கு நாம் பதிவு செய்கின்றோம். நன்றி நேர்களே. அன்பு நேர்களே, இன்று திங்கட்கிழமை காலை முதல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பதற்றம் உலவி வருகின்றது. பதற்றத்திற்கான காரணம் என்னென்று பார்த்தோம் என்றால், நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு 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 இனக்கலவரத்தை நோக்கித்தான் திருகோணமலையில் இந்த புத்தர் சிலை விடயத்தை ஊதி பெரிதாக்கி பெருவிடயமாக மாற்றி அந்த மாதிரி ஒரு செயற்களில் ஒரு செயற்பாடுகளில் ஒரு தரப்பு பெருந்தரப்பு நம்ம சிறுபான்மை மக்களிடமத்தில ஒரு பெருந்தரப்பு ஈடுபட்டது அரசின் ஒரு அதாவது ஒரு புத்தி சாதுரியத்தால் அது முறியடிக்கப்பட்டுகின்ற நான் சொல்லுவேன். ஆக அந்த திருகோணமலை முற்றுப்பெற்று 3 தினங்கள் கடந்து மட்டக்களப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வு நடைபெற்றிருக்கின்றது. பாருங்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொண்டுகள் சேனை, பெண்குழு சேனை என்பது சரியா லேடிகள் சேனை. நான் சில வேளை இந்த லேடிகள் வயசுல இந்த வயல் வேலையில் ஈடுபடுறானே அதுல ஊர்ற பேரு பொண்டுகள் சேனை. கிராமப்புற பாசையில் பெண்களை பொண்டுகள் என்று சொல்லுவாங்க. அந்த பேரே வழக்கத்தில் இருக்கிறது. முதலாவது பொண்டுகள் சேனை, 2வது திகிலிவெட்டை, முருகன் தீவு, சாராவளி, வெள்ளாவளி. இந்த 5 இடங்களிலும் தொல்லியல் திணைக்களத்தின் பெயர் பலகைகளை கொண்டு வச்சுக்கிறாங்க. இந்த தொல்லியல் திணைக்களம் என்பது என்ன? மக்களின் காணி பிடிக்கும் திணைக்களம். அத தொல்லியல் அல்ல, நான் தொல்லைகள் திணைக்களம் என்பேன். அப்ப இந்த தொல்லைகள் திணைக்களத்தால் திடீரென்று இந்த போர்டுகள், இந்த பெயர் பலகைகள் உடனடியாக நட்டிருக்கிறாங்க. அத இந்த 5 பிரதேசங்களும் தமிழர் தரப்பில் இருக்கின்ற கட்டுப்பாட்டு பிரதேசம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது TNA சொல்லுவோம், அல்லது தமிழ் தரப்பு, தமிழ் கட்சிகளின் கட்டுப்பாடு இருக்கின்ற இடம். இதேவேளை வாகரையில இந்த ஆட்டம் ஆடல. ஏனெனில் வாகரை ஆளும் தரப்பான NPPயும் பிள்ளையான் தரப்பும் அங்க ஆட்சி இருக்கின்றார்கள். என்னன்னா இது புதுக்கதையா இருக்குன்னு சொல்ல போறீங்க இல்ல, அங்க லோக்கல் பொடிக்குள்ள நடைபெற்ற பல இடங்களிலும் கூட்டாட்சியான இருக்குது. இந்த கூட்டாட்சி அந்தந்த வாசிக்கு ஏற்றால் அந்தந்த நிலைமைக்கு ஏற்றால் போன்று அங்கு ஆட்சி இருந்து வருங்க. அந்த வகையில் பிள்ளையான் கட்சியும் தமிழர் விடுதலை புலிகளா இந்த மூன்றா அவளை TNPP தமிழ் விடுதலை புலிகளா, ஆமா, அதுவும் NPPயும் ஆட்சி இருக்கு. அதனால அந்த வாகர பிரசுக்குள்ளையும் இந்த போர்டு இருக்கு, அதை தூக்கல யாரும். அதுக்குரிய தலைவரை இந்த குழு கூப்பிட்டு அழைத்திருக்காங்க. அந்த தலைவர் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யாரு?
வாகரை பிரதேச இது என்ன வேடிக்கை என்னவென்றால் இந்த 5 இடங்களிலும் 2 இடங்களுக்குரிய பெயர் பலகை நீக்கப்பட்டிருக்குது. உத்தியோகபூர்வமாக அந்தந்த பிரதேச சபைகளின் வாகன டிராக்டர் உலகேந்திரம் மூலமாக சென்றுதான் இந்த பெயர் பலகை தூக்கப்பட்டிருக்குது. இப்பொழுது இது நாடாளுமன்றத்தில் இந்த திங்கட்கிழமை பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. இந்த பெயர் பலகையை நீக்கியவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு ஐஜிபி போலீஸ் ஹெட் இருந்து அந்தந்த போலீஸ் ஏரியாவுக்கு உடனே ஒரு எழுத்து மூலமான உத்தரவு பறந்திருக்கு. இரண்டாவது, மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வு பிரிவு DIB உடனடியாக களத்தில் இறங்கி விசாரணையில் வருகின்றார். அது குறித்தான செய்தியில் பார்ப்போமா? மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 5 தொல்பொருள் இடங்களில் நிறுவப்பட்ட பெயர் பலகைகள் ஒரு குழுவினரால் அகற்றியது குறித்து கிரண் மற்றும் பட்டிப்பளை காவல்துறையினர் கிரான் மற்றும் பட்டிப்பளை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மண்முனை தெற்கு மற்றும் கோரளைப்பற்று வாழச்சேனை பிரதேச பகுதிகளுக்குட்பட்ட தாந்தாமலை, அதாவது ரஹத் காலான் சொல்றாங்க, முருகன் சந்தி, திகிலிவட்டை, பெண்டுகள் சேனை மற்றும் சாராவளி ஆகிய தொல்பொருள் இடங்களில் பெயர் பலகைகளை அகற்றி டிராக்டர்களை ஏற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உத்தியோகபூர்வமாக அந்தந்த பிரதேச சபைகளின் தவிசாளர்களை முன்னின்று இந்த விடயங்களை அரங்கேற்றிய விடயமானது மட்டக்களப்பில் மிகப்பெரிய அமளி தொமளியாக வந்திருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக தொல்லை திணைக்களம் தொல்லைத்துறையின் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை உதவி தொல்பொருள் இயக்குனர் அனுஷன் முனசிங்க காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இப்ப அவர் தானே அதுக்குரிய டிரெக்டர் இருக்கிற அம்பாறைக்கு மட்டக்களப்புக்கும். இது அதாவது நான் அறிய JR காலம் தொட்டு இந்த மாதிரி இவன்கள் தான் காணி பிடிக்கிற திணைக்களம் அமைதி. இந்த ஆண்டு திட்டங்களில் மூலம் அகழ்வாராய்ச்சியின் போது புதிதாக அடையாளம் காணப்பட்ட இந்த தொல்பொருள் இடங்களில் வைக்கப்பட்ட பெயர் பலகைகள் இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளதாக உதவி பணிப்பாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். குறித்த தொல்பொருள் இயக்குனர் நாயகத்துக்கு அவர் தகவலும் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு டைரக்டர் ஜெனரலுக்கும் அவர் தகவல் அளித்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் பார்க்கலாம். அதாவது இந்த நாட்டை ஃபுல்லா எழுதி எடுத்த மாதிரி தான் இஷ்யூ ஆக்குறாங்க இந்த பெருசுகள் தான் பெருமினமா. மட்டக்களப்பில் கலந்த ஒரு கலாச்சார நிகழ்வில் கலந்து கொண்ட பௌத்தம் நேற்று இவர் மட்டக்களப்பு வந்துட்டார். இந்த வாரார் இவர் பௌத்தம் அமைச்சர் வந்துட்டார். மட்டக்களப்பில் நடந்த ஒரு கலாச்சார நிகழ்வில் கலந்து கொண்ட பௌத்தம் மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் டாக்டர் ஹிருதும சுனில் செனவி சம்பவம் குறித்து விசாரணை நடத்துமாறு காவல்துறைக்கு நேற்றே மட்டக்களப்பில் பணிச்சிட்டார். ஞாயிற்றுக்கிழமை வந்து களமிறங்கிட்டார்ல. தாந்தாமலை முருகன் கோயில் அருகே தொல்லியல் துறை புதிய விளம்பர பலகை அமைத்த இன்னும் என்னடா நீங்க அதை கொண்டு பழைய ஓட்டுறீங்க. அப்ப ஆக இந்த தொல்லை திணைக்களத்துக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டுதான் இந்த 5 இடங்களில் நீங்க இந்த பெயர் பலகை கொண்டு செஞ்சீங்களா அந்த ஒரு கேள்விக்கு வருது. தாந்தாமலை முருகன் கோயில் அருகே தொல்பொருள் புதிய விளம்பர பலகையை அமைத்துள்ளது. தாந்தாமலை முருகன் கோயில் அருகே தொல்பொருள் புதிய விளம்பரகை அமைத்ததின் பிரகாரம் தான் இந்த பலகைகளை அகற்றுவதற்காக அந்தந்த பிரதேச சபையின் தவிசாளர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பில் உள்ள தாந்தாமலை முருகன் கோயிலுக்கு செல்லும் சாலையில் தொல்லை திணைக்களம் வியாழக்கிழமை புதிய விளம்பர பலகை ஒன்றை அமைத்தது. அந்த பகுதி எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் துறைக்கு சொந்தமானது என்று உள்ளூர் வாசிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். மண்முனை தெற்கு பிரதேச செயலகத்தில் அமைந்துள்ள முருகன் கோயில் மும்மொழி மொழிகளில் உள்ள விளம்பர பலகையில் தாந்தாமலை தொல்பொருள் பகுதி என்று எழுதப்பட்டிருந்தது. புதிய விளம்பர பலகைகளை தொடர்ந்து இப்பகுதியில் புத்த விவகாரங்களை கட்டுவதில் ஏதேனும் மறைக்கப்பட்ட திட்டங்கள் உள்ளதா என்று துறையின் சமீபத்திய நடவடிக்கை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் P. அரிநேந்திரன் MP கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வார தொடக்கத்தில் துருகணமலையில் அங்கீகாரமின்றி புத்தர் சிலையை அமைக்க முயற்சித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய சம்பவத்திற்கு பிறகு 3 நாட்களுக்கு பின்னர் இந்த புதிய விளம்பர பலகை அமைத்ததில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா என்று மட்டக்களப்பு முழுவதும் ஒரு சந்தேகம் நிலவி வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் படுவான்கரை பகுதியில் பெருநில பகுதியில் மண்முனை தென்மேற்கு பிரதேச பிரிவில் உள்ள தாந்தாமலை முருகன் ஆலயத்தில் செல்லும் வீதிகளில் 2 இடங்களில் அறிவித்தல் பலகை இடப்பட்டிருக்கின்றது.
குறித்த அறிவித்தல் பலகைகள் இன்றைய தினம் 20ஆம் தேதி இடப்பட்டிருக்கு சொல்லப்படுகின்றது இந்த செய்தி. அதில் தாந்தாமலை தொல்லியல் இடம் என 3 மொழிகளிலும் எழுதப்பட்ட அறிவித்தல் பலகை தாந்தாமலை செல்லும் 40 பட்டை சந்தியில் முருகன் ஆலயத்தை அம்புகுறி காட்டி இடப்பட்டிருக்கின்றது. மற்ற அறிவித்தல் பலகை தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு அண்மையில் உள்ள போலீஸ் சாவடி மற்றும் நிலைய சந்தியில் தாந்தாமலை முருகன் ஆலயத்தை அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது. திருகோணமலையில் அத்துமீறி கடந்த நவம்பர் 16 அன்று புத்த சிலை வைக்கப்பட்டு சரியாக 3 தினங்களின் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 இடங்கள், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரை பெருநிலத்தில் இந்த விளம்பர பலகை இட்டுள்ளமை பௌத்த விகாரைகள் நிறுவும் திட்டமாக இருக்குமா என்ற சந்தேகம் எழுகின்றது எனதான் நாங்களும் சந்தேகப்படுகின்றோம். மட்டக்களப்பில் உள்ள தொல்பொருள் இடங்களுக்கு பார்வையாளர்களை வழிநடத்தும் பல அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டுமே குறித்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இந்த வேளையில் மாவட்ட சிஐடி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் டிஐடி சொல்லும் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் பியூரோ என்பது அதுவும் ஒரு சிவில் உடை தரித்த ஒரு சிஐடி பிரிவு. அந்த பிரிவு இப்போது 5 பிரதேச சபைகளும் 6 அது 5 2 10 12 பிரிவு களமிறக்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தனித்தனி டீமாக அதில் கூடுதலாக தமிழ் பேசும் அதிகாரிகள் தான் இந்த 5 பிரதேச சபை பிரிவங்கும் அவர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். இதேவேளை இந்த பலகை அகற்றிய 5 பிரதேச சபை தவிசாளர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு குறிப்பு சொல்கின்றது. இதனை புத்த சாசன மத மற்றும் சமய கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் சிறப்பு அறிக்கை வெளியிட்ட அமைச்சர், தொல்பொருள் திணைக்கள பாரம்பரிய இடங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்கும் ஒரு பொது அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளாக இது போன்ற அறிவிப்பு பலகைகளை நிறுவி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இந்த அறிவிப்பு பலகைகளை அந்த பகுதியில் உள்ள 4 தொல்பொருள் இடங்களிலிருந்து அகற்றி இருக்கின்றது. இது மட்டக்களப்பு நகரத்திலிருந்து சற்று ஒதுக்குப்புறமான கிராம பகுதியில் இருந்தும் இந்த சம்பவம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் இன்று நாடாளுமன்றத்தில் சூடு பிடித்திருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொறுப்பானவர்கள் தாமதமின்றி அடையாளமின்றி கைது செய்யப்படுவார்கள் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த செயலுக்கு பின்னால் அரசியல் நோக்கங்களை கொன்ற ஒரு குழு இருப்பு தெளிவாய் வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். மட்டக்களப்பில் உள்ள தொல்பொருள் இடங்களுக்கு பார்வையாளர்களை வழிநடத்தும் பல அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் புத்தம், சாசனம், மதம் மற்றும் கலாச்சாரம் விவகாரம் அமைச்சர் டாக்டர் சுனில் செனவி தெரிவித்திருக்கின்றார். அவர் ஒரு சிறப்பு அறிக்கையும் இன்று ஐஜிபிக்கு கொடுத்திருக்கின்றார். இருப்பினும் இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இந்த அறிவிப்பு பலகைகளை அந்த பகுதியில் உள்ள 4 தொல்பொருள் தளங்களில் இருந்து அகற்றி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சருக்கும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தின் கோவளைப்பட்டு பிரசபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று ஆங்காரமாக தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இது குறித்து இன்று சொல்லி இருக்கின்றார். கோவளைப்பட்டு பிரசபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடம் என்ற பெயர் பலகைகளை சனிக்கிழமை மாலை பிரசபை தவிசாளர்கள் உட்பட ஒரு குழுவினர் அல்லது அவங்களோட லேபர் குழு மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த புகைப்படம் பல கோணங்களில் வந்திருக்கின்றது. அந்த புகைப்படங்களை வைத்து அத்தனை பேரும் இன்று இரவுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ஒரு அறிவித்து இது கொழும்பு தகவல் தெரிவிக்கின்றது. நாம் இப்பொழுது மட்டக்களப்பு தகவலுக்கு வருகின்றோம். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், சட்டம் அனைவருக்கும் சமம், சட்டத்தை செயலெடுத்து இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டோர் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரே சட்டம் தான், அதனை எவரும் மீறக்கூடாது. ஏற்கனவே போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என குறிப்பிடப்படுகிறது. ஆமா, இதை நாம் ஒரு கேள்வியா கேட்போம். இப்ப அவர்கள் இது இந்த தொல்லியல் திணைக்களம் இருக்கு. நான் அறிய ஒரு 20 ஆண்டு காலமாக வடகிழக்கில் இது ஒரு தொல்லை திணைக்களம் என்று நான் சொல்லுவேன். வடகிழக்கில் காணிகளை, தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான காணிகளை பிடிப்பதில் தீவிரம் காட்டும் ஒரு திணைக்களம். இப்ப இந்த திணைக்களத்துல போர்ட் 5ஐயும் தூக்கியதால
இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக போகுது. அப்ப இந்த இந்த 4 சபை தலைவர்களுக்கும் அது விளங்கலையா? அப்ப ஆக இது நாம என்னுடைய பார்வையில் நான் பார்க்க போனால் ஒரு நீதி நியாம பேச போனோம் என்றால் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கும்பலின் ஒரு திட்டம் என்று நான் சொல்லுவேன். இந்த 5 சபைகளையும் தமிழ் கட்சியின் கட்டுப்பாடு இருக்கின்ற சபைகள் ஏன் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் இருக்கிற போட்டை தூக்க போறீங்க? இந்த போட்டை தூக்குவதால அது மேல மேலும் ஒரு பிரச்சனை உருவாக்கிமே ஒழிய இது ஒரு தீர்வாக முடியுமா? நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுங்க, தீர்மானம் கொண்டு வாங்க, உங்களோட சபையில பேசுங்க, ஒன்றும் பண்ணலாம். அவனுகள் நீண்ட காலமாக காணி பிடிக்கிற திணைக்களத்துல போட் பலக சின்ன ஒரு விஷயத்தை நீங்க சேமன்கள் போய் நின்றுன்னு சொன்னால் இதுல இந்த சேமன்மார் 5 பேருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்ப நீங்க யார ஒரு அஜெண்டாக்களை இயங்குறீங்க? மட்டக்களப்பு மாவட்டத்துல நாடு முழுவதும் வடகிழக்கு நிம்மதியா போகுது. இப்ப இந்த மக்கள்ல நிம்மதியா குழப்ப இந்த 5 சபை தலைவரும் திட்டமிட்டு இருக்கிறீங்களா? இந்த 5 இடங்களும் ராணுவத்தை கொண்டு போட்டு ஒரு நெருக்கடி கொடுத்தா உங்களால நீக்க முடியுமா? அப்ப நீங்க மக்களுக்கு தொல்லை கொடுக்க பன்னடைகளா, சண்டாளன்களா? மக்கள் நிம்மதியா வாழ்றாங்க. இந்த மக்கள்ல நிம்மதியை போக்க நீங்க இரவோடு இரவா ரூம் போட்டு யோசித்து இந்த முடிவுக்கு வந்திருப்பீங்களா? இதுல என்ன பிரயோசனம்? அவனுங்கள அந்த போட்டை அகற்றினத்தால என்ன அந்த காணி நீக்கப்பட்டிருக்குமா? அவனுங்கள் அடையாளம் கண்ட காணியை நம்மளால ஒன்றும் பண்ணல. நானோ நீங்களோ அரசியல்வாதிகளோ நாடாளுமன்றம், மாகாண சபை, பெரிய சபையில பிரதேச சபை, நான் சொல்றது பிரதேச சபையில பிரதேச வாரான்கள் கொஞ்சம் புத்திசார்மையா நீங்க நடைபெறுங்களேன். ஏன் உங்களுக்கு இந்த மொக்குத்தானம் மோட்டுத்தானம்? 5 சபைகள் உங்களோட பேரை நான் சொல்லலைங்க, நீங்க ஒரு அளவு எனக்கிட்ட நொட்ட வரையில அது. ஆக நீங்க யார் அஜெண்டாக்களை இயங்குறீங்க? அப்ப ஆக ஏதோ ஒரு சக்தி உங்களை இயக்குது. இது எந்த தப்பும் இல்லாம இயங்குறீங்க. கரெக்டா ராங்கா பாருங்க. அப்ப ஆக மக்களுக்கு நீங்க நல்ல செய்ய வந்தீங்களா, தீமை செய்ய வந்தீங்களா? இது பாருங்க, அந்த படுவாங்கரையில மக்கள் மிகவும் வறிய மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள், அன்றாட கூலிகள். அந்த மக்கள் மத்தியில மீண்டும் ஒரு ராணுவ கெடுபிடிகளை கொண்டு வரப்போறீங்களா? நாங்க ஆசைப்பட்டது என்ன? இந்த ராணுவம் ரோட்டுல ரோந்து திரிய கூட. இப்ப அங்கிட்ட ரோந்து திரிய போன அந்த நெருக்கு வரவங்கள உங்களுக்கு ஒன்றும் இல்லை. மக்கள் பாவம் இல்லையா? மக்கள் 30 ஆண்டு காலமாக படுவான்கரை பகுதியெல்லாம் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள தத்தளித்த மக்கள் இந்த அனுர பந்தத்துக்கு போற நிம்மதியா வாழ்றாங்க. அந்த நிம்மதி உங்களுக்கு பிடிக்கலையா சாமி? ஏன் அந்த மாதிரியா இந்த லொல்லு பிடிச்ச வேலையை பாக்குறீங்க? அட நாய்களா, அட பரதேசிகளா, நீங்க ஏன் அந்த வேலை பாக்குறீங்க? இந்த 5 பரதேசிகளும் சேர்ந்து இந்த மக்களுக்கு கொடுமை செய்ய வந்தீங்களா நீங்க? ஏன்டா அவங்களுக்கு அது பிடிக்கலையா? அதை வேற வழியிலாண்டா கையாளலாம். இன்டர்நேஷனல் படியில போய் நம்ம காணியை பிடிக்க முறையிடும் எது நடக்குதா? இந்த நாட்டுக்குள்ள அவனுங்கள் வைக்கிற சட்டமா தான் இருக்குது. ஆனால் மக்கள் அதை பார்க்கல. மக்களுக்கு நிம்மதி வேணும் என்று பார்க்கிறாங்க. அப்ப மக்கள்ல நிம்மதியையும் அமைதியையும் குலைக்கும் குழப்பும் திட்டமா? அதைத்தான் நான் கேட்போம். இப்ப அவனுகள் புத்த சிலையா கொண்டு வரட்டும், அந்த நேரம் பார்ப்போம். சும்மா இருக்கிற இடத்துல அவனுகள் இப்ப அடையாளம் காணப்பட்ட இடம் அது. அவனுகள் நீண்ட காலமா ரிசர்ச் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சு அந்த அடையாளங்களுக்கு கண்ணால் அதை ரொம்ப காலம் கண்டுபிடிச்சு போட்டு இப்ப போட்டை தூக்குறான். அது கண்டுபிடிச்சு அவனுல வேலி போட்டு வச்சிருக்கிறானுகள். அதுக்குள்ள நம்ம யாரும் போகல. போய் தொட்டமண்டாலும் கையை விட்டுருவாங்க. நம்ம அர்ஜுனை நம்பி கேட்ட மாதிரி, டேய் அதுக்குள்ள போய் நம்முடைய பிள்ளையார் சிலையை வைக்கலுமா, நம்முடைய முருகன் சிலையை வைக்கலுமா, கையை வெட்டிடுவாங்க. ஆக இந்த மக்களுக்கு இந்த 5 பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் அந்தந்த இப்ப இந்த தொல்லியல் திணைக்களம் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மினி ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்ட தூக்கிலுமா? ரொம்ப சிரமப்பட்டு அவன் வடிவேல் சொன்னாப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கேன். பெருசு குழப்பாதங்க மக்களை. டேய் குழப்பாதங்கடா. நீங்க என்னடா பண்ண வந்துக்கிறீங்க? உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் அமைதி நிம்மதி வேணுமெண்டா இந்த போய் பாருங்க. இப்ப மக்களிடத்துல தேவை மட்டக்களப்பு மாவட்டமும் ஒரு பதட்டம் மாதிரி மக்கள் மத்தியில என்னது இந்த தொல்லியல் திணைக்களம் மக்களை காணியை பிடிக்குதுன்னு சொல்லி வேட்டை எடுத்துக்கலாம். அது உண்மையான கதை என்ன? அவனுகள் போட் கொண்டு வச்சா உண்மை. ஆனால் இது ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால அடையாளம் காணப்பட்ட இடத்துல புதுசா போட்டை கொண்டு போட்டிருக்கானுகள். இதுதான் உண்மை. அப்ப இந்த போட்டை நீங்க தூக்கினத்தால அந்த காணி நீக்கப்பட்டிருக்கா? அந்த காணி நம்ம கிட்ட வந்துருமா? முடியுமா? மிகப்பெரிய சட்டவாதி நம்ம சுமந்திரன் ஐயா, அவரால் கூட இதை மோதி வெல்லுமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்ப்பு கொடுப்பானுங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆக மக்களை குழப்பும் ஒரு அஜெண்டாக்குள் அந்த 5 தலைவர்கள் ஈடுபட்டார்களா என்பது குறித்தும் சிஐடி விசாரணையில் ஈடுபட்டிருக்குது. அது டிஐபில இருந்து. ஏனெனில் இந்த 5 சபை தலைவர்களும் சேர்மன்களும் தனித்தனியாக விசாரணை செய்யப்பட போகின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கின்ற விசாரணையின் பிரகாரம்
வெளியில் வர முடியாத அளவுக்கு, வெயில் கொடுக்க முடியாத அளவுக்கு கை செய்யப்பட போகின்றார்கள். அப்ப ஆக அதுக்கு பின்னால இருக்கிற அந்த இதுக்கு பின்னால வாராக தலைவரை போட்டு இயக்குங்க. அப்ப ஆக திருவண்ணாமலையில் தோற்று போன இனக்கலவரம் ஒன்று, ஒரு இனமுறம் கான்ஃபிளிக்ட் ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்குது. இது நல்லா இல்லடா, தாங்காதடா, நம்மட மக்கள் பாவண்டா, விடுங்கடா, நம்மட மக்கள் நிம்மதியா வாழட்டுண்டா. இது அடுத்த கட்டம் அம்பாறைக்கு நகர்த்தப்படும். அப்ப இந்த 3 மாவட்டம் தானே இனக்கலவரத்துக்கு தூவமுற மாவட்டங்கள், திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. இப்ப அம்பாறைக்குள்ள எங்கேயாவது ஒரு போர்டர்ல இந்த மாதிரி நகர்வு ஒன்று நடக்கலாம். இதே நேரம் இந்த தொல்லை திணைக்களத்துக்குள்ளேயும் யாரும் இருக்கலாம், அதையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த தொல்லை திணைக்களம் திடீரென்று நீங்க என்ன போட்டோ கொண்டு வச்சீங்க, அப்ப பன்னாடுகள, அப்ப ஆக இந்த 2 அணிகளும் இந்த மொட்டு அஜெண்டாக்குள்ள இயங்குறாங்களா? இதுக்கு யாரு காரணம், யாரு சூத்திராதை, இதையெல்லாம் புட்டு வைக்க போது நாடாளுமன்றத்தில். ஆக மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஒரு தாந்தோன்றித்தனமான முறையில மக்கள் அமைதிகளை குழப்ப இந்த 5 சபை தலைவர்கள் ஈடுபட்டிருப்பது திட்ட தெளிவாக தெரிவந்தியவர் ஆனார். எனவே இந்த நாதாரிகளுக்கு தண்டித்து உடனடியாக கை செய்யப்பட வேண்டும் என்பதை நானும் சொல்லுவேன். நீங்க எந்த ரூபத்தில் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க நீங்க எந்த அம்மடித்தாலும் பரவாயில்ல, மக்கள் நிம்மதியாக வாழ்கின்ற போது, மக்களின் நிம்மதியை குழப்புகின்ற போது, அவர் எந்த இடத்துக்கு மூலை முடுக்கில் ஒளித்தாலும் அவர் கை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எமது ஆதங்கம். இந்த மாவட்ட மக்கள் நிம்மதியா பயணிக்கிறாங்க, நிம்மதியா வாழ்றாங்க, அன்றாட கூலிகள். இப்ப இவர்கள் இந்த நாதாரி வேலையால இவர்கள் மட்டக்களப்பு மாவட்டம் அங்கும் தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமான இடங்கள்ல போலீசார் ராணுவத்தை படைகளை அமைச்சிட்டா அந்த மக்கள்ல போக்குவரத்து இடைஞ்சல் இல்லையா? ஏற்கனவே மக்கள் இவனுகள்ல இந்த காம பார்வையில இருந்து மீண்டு வந்த நேத்தையில மீண்டும் இந்த சனிகன்கள் நாதாரிகள் இந்த மாதிரி வேலையை பாக்குறதால மீண்டும் மக்களுக்கு தொல்லையா இல்லையா? மக்கள் பயணிக்க முடியுமா? இன்றைக்கு நாங்க நடிச்சாம 12 மணிக்கும் பயணிக்கிறோம். இந்த தாந்தாமலை பகுதி மக்கள் அன்றைக்கு 12 மணிக்கும் பயணிக்கிறாங்க. வயல்வெளிக்கு போறாங்க, பண்டிகாவலுக்கு போறாங்க, குருவிக்காவலுக்கு போறாங்க. இப்படி அவங்க வயல்வெளிகளுக்கெல்லாம் அச்சம் இல்லாம போறாங்க பெண்களும். இப்ப இவர்கள் இந்த நாய்க்கலையில் இந்த மாதிரி நாதாரி வேலை பார்த்திருக்கிறதால அவங்க ராணுவ முகாபகம் அமைச்சா கொஞ்சம் என்று கேட்டா அவன் என்ன சொல்லுவாங்க? நடிச்சவன் போக முடியுமா? எங்க போற எங்க வேணும் கேட்க முடியுமா? எனவே மக்கள் மீது இந்த மாதிரி அபாண்டமாக திணிக்கப்படுகின்ற, அவர்களின் அமைதியை குலைக்க வருகின்ற எந்த நாதாரிக்கும் நாம ஆதரவில்லை. இந்த நாதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி ஆத்திரமூட்டும் செயல்களை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க போவதில்லை என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.